வெல்கம் டு ஜாப் அண்ட் பவர் தமிழ் சேனல். எனக்கு அந்த வீடியோவில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அறியப்பட்ட ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்னிவீர் போஸ்டிங்ஸுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அறிவிச்சிட்டாங்க. இது 2025க்கான 2வது பேஜுக்கான வேக்கண்ட் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து அவங்க இந்தியா முழுவதும் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு 12th டிப்ளமோ படிச்சினாலே போதும். கடைசி நாள் பார்த்திங்க அப்படின்னா 28/7 தான் கொடுத்துருக்காங்க. பட் அப்ளிகேஷன் வந்து 8ஆம் தேதி தான் ஜூலை மாதம் வந்து ஓப்பன் ஆகுது. இது ஒரு அப்கமிங் ஜாப் தான். நீங்கள் இப்போவே இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதன்படி வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு அன்னைக்கு தேதியில் 8ஆம் தேதியில் பார்த்திங்க அப்படின்னா ஜூலையில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீடைல்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து புது புது தகவல்கள், வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்பு தகவலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ யாராவது கேட்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோவாக போடும். சரி, நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து ஃபஸ்ட்டு தான் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ ஃபுல் தகவலையும் பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத ஆண்கள், அதுபோல் திருமணமாகாத பெண்கள் சொல்லி இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மந்தில் 18ஆம் தேதி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம லிங்காக கொடுத்துருவோம். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் 8ஆம் தேதிக்கு மேலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதுக்கான ஃபஸ்ட்டு ஏஜ் கிரைட்டீரியா வந்து நம்ம பார்த்துக்குறோம். ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 ஜூலை 2024 3 ஜனவரி 2008 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏஜ் வந்து இருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து 2 தான் பிரிக்கிறாங்க. ஒன்று சயின்ஸ் சப்ஜெக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் இருக்கணும். ப்ளஸ் மினிமம் 50% மார்க் 12th எடுத்துக்கணும். அது போக இங்கிலீஷில் வந்து தனிப்பட்ட முறையில் 50% மார்க் எடுத்துக்கணும். அப்படி 12th நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் உள்ளதில் அப்படி இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அந்த டிப்ளமோவில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா 12th யாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கணும். 50% மார்க்கோட அந்த இங்கிலீஷில் பாஸ் பண்ணிக்கணும். அதுபோக டிப்ளமோவில் என்னென்ன படிப்புன்னு பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, போக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி சொல்லி இந்த படிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒருவேளை 12th டிப்ளமோ ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா 2 இயர்ஸ் ஒகேஷனல் கோர்ஸ் ஒருவேளை படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் கோர்ஸில் கண்டிப்பான முறையில் ஃபிசிக்ஸ், மேக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இதுலேயும் 50% மார்க் டோட்டலாக இருக்கணும். இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் 50% மார்க் இருக்கணும். இது சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான எலிஜிபிள். இதுவே அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இப்போ 12th வந்து ஒரு காமர்ஸ், ஆர்ட்ஸ் இந்த மாதிரி குரூப்லாம் படிச்சிருக்கீங்க, செகண்ட் குரூப் படிச்சிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வெறும் 12thலேயே மினிமம் 50% மார்க் எடுத்து இங்கிலீஷில் கண்டிப்பான முறையில் 50% மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஒகேஷனல் கோர்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கிலீஷ்லையும் 50% மார்க் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். அதாவது ஃபிசிக்ஸ், மேக்ஸ்ங்கிறது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் கட்டாயம். அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் போஸ்டிங்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் வந்து கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சேலரி லெவல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் இதுக்கு 4 இயர் வந்து கான்ட்ராக்ட் பேட்டில் தான் உங்களுக்கு வந்து வேலைக்கு எடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 சேலரி. அது 30,000 வந்து 30,000 அப்படியே வந்து கொடுத்துக்க மாட்டாங்க. 21,000 வந்து உங்களுக்கு கையிலையும் அது போக வந்து மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30% இது பிடிச்சிருவாங்க. அதாவது 9,000 பிடிச்சிருவாங்க. இந்த 9,000 பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெளியேறும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இப்போ செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஒரு மந்த் வந்து 33,000 சேலரி, தேர்ட் இயரில் 36,500, அதே மாதிரி 4th இயரில் 40,000 சொல்லி சேலரி. டோட்டலாக நீங்கள் 4 வருஷம் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கும் போது கிட்டத்தட்ட 10.04 lakhs வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சேலரியாக வந்து வாங்கியிருப்பீங்க. இந்த 4 வருஷம் தான் வேலையா இல்லை அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஜாப் பெர்மனெண்ட் கிடையாது நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் நீட்டிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலே 15 வருஷம் சொல்லி சர்வீஸ்லாம் இருந்துச்சு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த அக்னிவீர் போஸ்டிங் மூலியமாக போகிறவங்கள ஒரு 25% வந்து கண்டிப்பான முறையில் வந்து பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. அதனால் நீங்கள் அந்த ஜாப்பை பெர்மனெண்டாக நினச்சிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுங்க. கண்டிப்பான முறையில் பெர்மனெண்டாக நீங்கள் இருக்கலாம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லி 3 விதமாக நடத்துகிறாங்க. ஃபேஸ் 1ல் வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடத்துவாங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண விதம், அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம், அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடில் வந்து 2 பிரிவாக வந்து படிச்சுப்பாங்க. இந்த 2க்குமே நீங்கள் எலிஜிபிள். அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் உள்ளவங்க அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் எலிஜிபிள் தான். இப்போ 2 போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செலக்ஷன் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ் 2ல் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள், பெண்கள் இருவருக்குமே உண்டு தான். அதில் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. மேலாக இருந்தீங்க அப்படின்னா 7 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 8 நிமிஷத்தில் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் தனித்தனியாக ஒரு 3 ஈவெண்ட் வச்சிருக்காங்க. அதாவது மேலுக்கு ஒரு 3 ஈவெண்ட்டும் ஃபீமேலுக்கு 2 ஈவெண்ட்டும் வச்சிருக்காங்க. மேலே பொறுத்த வரைக்கும் புஷ்அப்ஸ், சிட்டப்ஸ், ஸ்குவாட்ஸ்னு சொல்லி 3 ஈவெண்ட் நடத்துறாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வந்து பர்டிகுலர் மேக்ஸிமம் டைம் வந்து நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருதும் 10 புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்க, அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் தான் சிட்டப்ஸ் நடத்துவாங்க. அந்த 10 சிட்டப்ஸ் 1 நிமிஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பிரேக் விட்டு தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் பார்த்திங்கன்னா சிட்டப்ஸ், 15 ஸ்குவாட்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஈவெண்ட் நடத்துறாங்க. இது எல்லாமே வந்து
கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அடாப்டிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து லேட்டராக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 சொல்லி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவ்வளோ சரி. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 550 கொடுத்துருக்காங்க. இந்த 550 பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து எல்லாத்துக்குமே உண்டு அந்த ஃபீஸ், அனைவருமே கட்டணும், யாருக்கும் எக்ஸப்ஷன் கிடையாது. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கட்டணம் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி போது 18% ஜிஎஸ்டி வந்துடும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 650 பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஆகும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணுற மாதிரி வரும். இதை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வரும். அது மூலியமாக நீங்கள் அட்டன் பண்ணி ஃபிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் எக்ஸாம் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, இது போன்ற மேலும் தகவல் ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேள்விகள் கேளுங்க, அதுக்கான பதிலையும் நம்ம கொடுப்போம். ஓகே, அடுத்த வீடியோ நல்லதாக சந்திப்போம். நன்றி.